தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை பாக்கியம் கிடைச்ச பிறகு மருத்துவமனைக்கு சென்று நம்ம வந்து அட்மிட் ஆனோம் அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சிசேரியன் தான் வந்து வந்து ஆகிருது. சுகப்பிரசவம் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப அபூர்வமா வந்து காணப்படுது. எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கு அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும், பெருந்தேவி தாயாரையும் வழிபாடு செய்றாங்களோ, அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வருகின்ற 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி அன்னைக்கு சூரிய பகவான் தனது குதிரையை வந்து தெற்கிலிருந்து குபேர திசையான வடக்கு நோக்கி உத்தராயண பயணமாக தொடங்குறாரு. அந்த ரத சப்தமி நாளில் சூரியமேடு தலம் மற்றும் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த 7 சிவாலயங்களை எவர் ஒருவர் ஒரே நாளில் தரிசனம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து சகல விதமான ஐஸ்வர்யங்களும் சித்திக்கும். பெண்களுக்கு வந்து தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்களோட கூற்றாக காணப்படுது. அதனால் 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸ் மூலமாக சப்தமாதர்கள் வழிபாடு செய்த 7 சிவாலயங்கள் மற்றும் சூரியமேடு தலத்தை வந்து நாம் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இதற்கான கட்டணம் வந்து ரூபாய் 2000. யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். சிவகுரு மங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி கேட்டை நட்சத்திர தலமான பசுபதி கோயில் வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் தஞ்சாவூர்லேருந்து சுமார் 17 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து பசுபதி கோயில் அப்படிங்கிற பேருந்து நிறுத்தத்தில் இறங்கி அங்கேருந்து வலதுபுறம் செல்லக்கூடிய சாலையில் சுமார் 1/2 கிலோமீட்டர் நடந்து சென்றோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் செல்லும் சாலையில் வந்தோம் அப்படின்னா பசுபதி கோயில் அப்படிங்கிற இந்த பேருந்து நிறுத்தத்தில் வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க. பேருந்து நிறுத்தத்துக்கு எதிர் திசையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்துக்கு செல்லக்கூடிய இந்த பதாகை வந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்த பதாகை காட்டக்கூடிய சாலையில் சுமார் 1/2 கிலோமீட்டர் பயணம் செய்து இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பசுபதி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தை வந்து நம்ம எளிதில் அடையலாம். பேருந்து நிறுத்தத்திலேருந்து ஆலயம் வரைக்கும் வரத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஆட்டோ வசதிகளும் வந்து காணப்படுது. 27 நட்சத்திரங்களில் 18வது நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அவர்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் வழிபாடு செய்யும் பொழுது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களோட வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். நம்ம இந்த ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் ஹோம பூஜைகள்லாம் நடைபெற்றது. அது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணி கேட்டை நட்சத்திர நாளில் இந்த தலத்தில் வந்து ஹோமத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் மற்றும் பெருந்தேவி தாயாரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இந்த ஆலயம் எப்போல்லாம் திறந்திருக்கும், இந்த ஆலயத்தோட விவரங்கள்லாம் வந்து பதாகையாக வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாளில் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பலரும் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்து இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த ஹோம பூஜையெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. ஆலயத்தோட முகப்பில் ஸ்ரீமத் பெரிய நம்பிகளோட திருவரசு அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. ராமானுஜரோட குருவான பெரிய நம்பிகள் வந்து இந்த ஆலயத்தில் தான் வந்து ஜீவாலயம் ஆயிருக்காரு. அவரோட ஜீவாலயத்தையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். மார்கழி மாதம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாளில் கல்லர் பசுபதி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய பெரிய நம்பிகளோட திருவரசுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். சிவகுரு மங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைச்ச பிறகு மருத்துவமனைக்கு சென்று நம்ம வந்து அட்மிட் ஆனோம் அப்படின்னா பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா சிசேரியன் தான் வந்து வந்து ஆகிருது. சுகப்பிரசவம் ஆகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அபூர்வமாக வந்து காணப்படுது. எவர் ஒருவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் வழிபாடு செய்கிறாங்களோ
அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. கேட்டை நட்சத்திர நாள் அப்படிங்கிறதுனால கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே நடைபெறக்கூடிய இந்த ஹோம பூஜையெல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. நீங்களும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா இந்த தலத்துக்கு வந்து கேட்டை நட்சத்திர நாளில் இந்த மாதிரி வந்து பூஜைகள்லாம் வந்து கலந்துக்கலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே எம்பெருமான் நாராயணனோட திருவடி வந்து காணப்படுது. எம்பெருமான் நாராயணனோட திருவடியை தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பெரிய திருவடி கருடாழ்வார் வந்து அருள்பாலிக்கிறாரு. பெரிய திருவடி கருடாழ்வாரை தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிடலாம். கருடாழ்வாரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து கருடாழ்வாரை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள்பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். அறிந்தோ அறியாமலோ வாழ்வில் விடுபட்ட உத்தம பெரியோர்கள் பெற்றோர்களின் ஆசிகளை வந்து பெற்றுத்தரக்கூடிய புனித தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பசுபதி கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. கேட்டை நட்சத்திர நாளில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கேட்டதையும் தருவார், கேட்காததையும் தருவார் வரதராஜர் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து ஒரு நம்பிக்கையாக வந்து காணப்படுது. கேட்டதை கேட்காததை மனதில் நினைத்திருக்கக்கூடிய பிரார்த்தனை அனைத்தையுமே வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முப்பெரும் வரத கடாட்ச வரதராக இந்த தலத்தில் வந்து வரதராஜ பெருமாள் வந்து அருள்பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. நல்ல ஆரோக்கியம், சந்தோஷம், சாந்தம், மன திருப்தி நிறைந்த பக்தி பூர்வமான 8 மாத பிள்ளை பேறு காலம் முழுவதுமாய் அருளும் சந்தான வரதலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதாவது வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகு அறுவை சிகிச்சையின்றி இயற்கையான முறையில் சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு வழிபாடு செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால் வந்து கர்ப்பமாக இருக்கக்கூடிய பெண்களின் கணவர் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை தீபமேற்றி அர்ச்சனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது தங்களோட மனைவிக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக காணப்படுது. அதே மாதிரி கர்ப்பம் தரித்த பிறகு கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசு 8 மாத பேறுகாலம் முடியும் வரை நல்ல முறையில் வந்து வளர்கிறதுக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க ஜேஷ்டா நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். இந்த ஆலயத்துக்கு வரும் பொழுது இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுபதி கோயில் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராட்ச மரத்துக்கு கீழே ஜேஷ்டா தேவி வந்து அருள் பாலிக்கிறாங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் கேட்டை நட்சத்திர தலத்தை வழிபாடு செய்த பிறகு பசுபதி கோயில் சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரர், அதே மாதிரி அந்த தலத்தில் இருக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வந்து தவறாமல் வழிபாடு செய்யணும். உச்சிஷ்ட கணபதியை எவர் ஒருவர் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிச்சயமாக குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். குழந்தை பாக்கியத்தை வழங்கக்கூடிய அமைப்பில் உச்சிஷ்ட கணபதி வந்து அருள் பாலிப்பார். அதே மாதிரி அடிக்கடி கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு, சண்டை சச்சரவுகள் ஏற்படுது, விவாகரத்து வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்களும் பசுபதீஸ்வர் கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய உச்சிஷ்ட கணபதியை வந்து வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் பசுபதி கோயில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னையை வந்து தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திர நாளில் இந்த தலத்தை வழிபாடு செய்த பிறகு அந்த கோயிலுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய ஜேஷ்டா தேவி அன்னைக்கு வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் யாவும் நீங்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே பசுபதி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வர ஆலயத்தை வந்து தரிசனம் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோ தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், மேலே கார்டில் தரேன். அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த ஆலயத்தை வந்து எளிதில் தரிசனம் பண்ணலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல வந்து சக்கரத்தாழ்வார் வந்து அருள் பாலிக்கிறாரு. சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து சக்கரத்தாழ்வார் வந்து அருள் பாலிக்கிறாரு. நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல சத்துருக்களால் தொல்லை ஏற்படுது அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி புதிதாக நாம் வந்து ஒரு தொழில் தொடங்கி அந்த தொழிலை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தொழிலில் வந்து ஏதாவது சத்ரு தொல்லைகள் ஏற்படுது அப்படின்னா அந்த தொல்லைகள் நீங்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். இரணியனோட மனைவி கயாது வந்து கர்ப்பவதியாக இருக்கும் பொழுது நாரதர் வந்து பல்வேறு ஆலயங்களுக்கு வந்து அழைத்து சென்று அவங்களை வந்து வழிபாடு செய்ய வைப்பாங்க. ஏன்னா பிறக்கக்கூடிய குழந்தை வந்து தெய்வாம்சம் பொருந்திய குழந்தை, நரசிம்மர் அவதாரம் வந்து தோன்றத்துக்கு வந்து காரணமான குழந்தை அப்படிங்கிறதுனால அவரை வந்து எல்லா ஆலயங்களுக்கும் வந்து கயாது வந்து நாரதர் வந்து அழைத்து சொல்லுவார். அந்த வகையில் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை வந்து வழிபாடு செய்ய வைப்பார்.
மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தலத்தில வந்து வரதராஜ பெருமாள் முன்னிலையில ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த மந்திரத்தை வந்து கயாதுவுக்கு வந்து நாரதர் வந்து உபதேசம் செய்வாரு. அதே மாரி அவர் வந்து உபதேசம் செய்யும் பொழுது, கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசு பிரகலாதனும் முதன் முறையாக எம்பெருமான் நாராயணனோட மந்திரத்தை வந்து கேட்டு, எம்பெருமான் நாராயணனை வந்து வழிபாடு செய்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதாவது பிரகலாதன் வந்து தன்னோட தாயோட கருவிலிருந்து முதன் முதலாக எம்பெருமான் நாராயணனை வந்து வழிபாடு செய்த தலமா இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்கள வலம் வரும்போது, அடுத்ததாக பெருந்தேவி தாயார் இருக்கக்கூடிய பகுதிக்கு வரோம். இந்த தலத்தில இருக்கக்கூடிய பெருந்தேவி தாயார் ஐஸ்வர்ய மகாலட்சுமியோட அம்சமாக வந்து இந்த தலத்தில வந்து அருள்பாலிக்கிறாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். குசேலனுக்கு வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து தனது நண்பர் வந்து அன்பால் குடுத்த அந்த அவுலை வந்து சிறிதளவு உட்கொண்டு, அவருக்கு வந்து நிறைந்த செல்வத்தை வந்து வழங்கினார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். குசேலருக்கு வந்து நிறைந்த செல்வத்தை வழங்கிய ருக்மணி தேவி வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த தலத்தில அருள்பாலிக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரோட அம்சமா தான் வந்து காணப்படுறாங்க. அதாவது வந்து இந்த தலத்தில வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது, நிறைவான செல்வம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது வந்து குசேலன் வந்து தான தர்மங்கள் நிறையா செய்யணும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வந்து சொல்லியிருப்பாரு. நீ எவ்வளோக்கு எவ்வளோ தான தர்மங்கள் செய்றியோ, அந்த அளவுக்கு வந்து உன்னோட செல்வங்கள் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிற வரத்தை வந்து கிருஷ்ண பரமாத்மா குசேலனுக்கு வந்து வழங்கியிருப்பாரு. குசேலன் தான தர்மங்கள் செய்ய செய்ய அவருக்கு வந்து செல்வங்களை வாரி வழங்கிய அன்னையாக, ஐஸ்வர்ய மகாலட்சுமியாக, பெருந்தேவி தாயாராக, பசுபதி கோயில் வரதராஜ பெருமாள் ஆலயத்தில தாயார் வந்து அருள்பாலிக்கிறாங்க. அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனை மற்றும் பண கஷ்டத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள், இந்த தலத்தில அருள்பாலிக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரை வந்து தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது, பணப்பிரச்சனைகள்லாம் நீங்கும், கடன் பிரச்சனைகள்லாம் நீங்கும், நம் செய்யும் தொழில் வந்து லாபகரமாக இயங்கும், சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில இந்த தலத்தில வந்து பெருந்தேவி தாயார் வந்து அருள்பாலிக்கிறாங்க. கேட்டை நட்சத்திர நாள் அப்படிங்கிறனால, அந்த ஹோமத்தில கலந்து கொண்ட பக்தர்கள், அந்த ஹோமத்தில வந்து பூர்ணாகதி நேரத்தில வந்து அந்த திரவியங்களை வந்து ஹோம குண்டத்தில இடுறதுக்காக ஆலயத்தோட பிரகாரங்களை வந்து வலம் வந்துட்டுருக்காங்க. கேட்டை நட்சத்திரத்தில பிறந்த அன்பர்கள் தங்கள் வாழ்நாள்ல ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாள்ல இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்யும் பொழுது, அவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கி நல்லதே வந்து சித்திக்கும். கேட்டை நட்சத்திர தினம் மற்றும் செவ்வாய்க்கிழமை கூடும் நாளில் வைபவலட்சுமி லோகம், பவானி லோகத்து யோகிகள், சித்தர்கள், மகான்கள் நடமாட்டம் இந்த தலத்தில வந்து நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால செவ்வாய்க்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல மகாலட்சுமி லோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களும் வந்து இந்த தலத்தில வந்து வழிபாடு செய்றதுனால, அன்றைய தினம் இந்த தலத்தில வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். கேட்டை நட்சத்திரமும் செவ்வாய்க்கிழமையும் கூடும் நாளில் வைபவ லட்சுமி லோகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் கல்லர் பசுபதி கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் ஆலயத்தை வந்து தரிசனம் செய்ய வரதுனால, அன்றைய தினத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் வர முடியாத பக்தர்கள் தங்கள் ஊரில் இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவசமாதி அதிஷ்டானம் போன்ற இடங்களில் வந்து வழிபாடு செய்கிறது சிறப்பான பலன்களை வந்து நமக்கு வந்து வாரி வழங்கும். மூட்டை மூட்டையாக நாம் வந்து சேர்த்து வைத்துள்ள கர்ம வினைகள்லாம் நீங்கி நமக்கு வந்து மூட்டை மூட்டையாக புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது செவ்வாய்க்கிழமையும் கேட்டை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் சித்தர்களோட ஜீவசமாதியை வந்து வழிபாடு செய்யணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா பெரிய நம்பிகளோட ஜீவாலயம் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறதுனால செவ்வாயும் கேட்டையும் வரக்கூடிய நாளில் இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது பலன்கள் வந்து பல மடங்காக நமக்கு வந்து சித்திக்கும். மூட்டை மூட்டையாக சேர்த்து வைத்துள்ள கரும வினைகள் யாவும் மூட்டை மூட்டையாக புண்ணியமாக மாறும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. கேட்டை நட்சத்திர தினமானது உதுர்வ யோகம் என்னும் அபூர்வமான ஆத்ம சக்திகள் சிறந்த யோகியரான புதுச்சேரி அரவிந்தர், ஸ்ரீ அன்னை போன்ற யோகியரை வந்து தரிசனம் செய்வதற்கு மிகவும் வந்து உகந்த நாளாக வந்து காணப்படுது. வைணவ ஆச்சாரியார் ஸ்ரீ பெரிய நம்பிகள் திருவருசு ஜீவாலயம் அமைந்துள்ள பசுபதி கோயில் வரதராஜ பெருமாளுக்கு கேட்டை நட்சத்திர நாளில் மருதாணி, செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி மூன்றும் கலந்த கூட்டு தைல தீபமேற்றி அதிரசம், பஜ்ஜி, போண்டா, வடை போன்ற எண்ணெய் வகை பதார்த்தங்களை வந்து படைத்து தானமளித்து வழிபாடு செய்யும் பொழுது தீய பழக்க வழக்கங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால நம்ம பெத்த பிள்ளைங்க வந்து தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய தாய்மார்களும், தங்கள் கணவர் தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி இருக்காரு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய மனைவிகள் இந்த தலத்தில் வந்து செம்பருத்தி, கரிசலாங்கண்ணி, மருதாணி மூன்றும் கலந்த கூட்டு தைல தீபமேற்றி அதிரசம், பஜ்ஜி, போண்டா, வடை போன்ற எண்ணெய் வகை பதார்த்தங்களை படைத்து தானம் அளிக்கும் பொழுது தீய வழியில் செல்லக்கூடிய கணவர்கள் வந்து திருந்தி வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். மேலும் சந்திர பகவான் தனது 28 மனைவிகள், அதாவது வந்து
அஸ்வினியிலிருந்து ரேவதி வரை இருக்கக்கூடிய 27 மனைவி மற்றும் அபிஜித் நட்சத்திரத்தோடு இணைந்து முதலாக விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து கொண்டாடிய தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய 4 விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது 27 நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள் யாவும் நீங்கும். வருகின்ற மாசி மாதம் 1ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருது. அன்றைய தினம் பசுபதி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது 27 நட்சத்திரக்காரர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும். முதலாக சந்திர பகவான் தனது மனைவிகளோடு சேர்ந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்து கொண்டாடிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி நம்மளோட முன்னோர்களுக்கு வந்து தர்ப்பணங்கள் ஆற்றலை அப்படின்னா அன்றைய தினம் வந்து இந்த தலத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள்லாம் ஆற்றலாம். விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நமது அனைத்து முன்னோர்களும் நாம் வழங்கக்கூடிய தர்ப்பணத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்காக பூலோகம் வரதா சொல்லப்படுது. அன்றைய தினம் சந்திர பகவான் தனது 28 மனைவிகளோடு விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொண்டாடிய இந்த தலத்தில் வந்து தர்ப்பண பூஜைகள் ஆற்றும் பொழுது இறந்து போன நமது முன்னோர்களோட ஆன்மா வந்து சாந்தி அடைந்து நிறைவான ஆசி வந்து கிடைக்கும். விடுபட்டு போன பெரியவர்களோட காரியத்தை வந்து செய்யறதுக்குரிய சக்தி வாய்ந்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சில பேர் பார்த்தோம் அப்படின்னா தாய் தந்தையோட சாபத்துக்கு வந்து ஆளாயிருப்பாங்க, அல்லது தாய் தந்தையை வந்து நல்ல முறையில் வந்து பார்த்துக்காம அவங்களோட இறுதி காலத்தில் வந்து அவங்கள வந்து கைவிட்டிருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க வருகின்ற மாசி மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் பெருந்தேவி தாயாரையும் வழிபாடு செய்து அவர்களுக்குரிய தர்ப்பண பூஜைகளை வந்து இந்த தலத்தில் வந்து ஆற்றி வழிபாடு செய்யும் பொழுது நமது முன்னோர்களோட ஆசி வந்து நமக்கு வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அறுவை சிகிச்சையின்றி இயற்கையான சுகப்பிரசவம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆரம்பத்திலே வந்து பார்த்தோம். அதற்கான வரலாறை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கேட்டை நட்சத்திர கோயில் என்று பிரசித்தி பெற்றுள்ள பசுபதி கோயில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வளாகம் பல யுகங்களில் வந்து பல புராணங்களிலும் வந்து விசேஷமாக வந்து பங்கேற்றுள்ளது. பிரகலாதனோட தாய் கயாது மாதா சிறந்த பக்தை. கயாது மாதா கர்ப்பம் தரித்திருந்து தன் திருவயிற்றில் உத்தம மகத்துவமாய் பிரகலாதன் வந்து சிசுவாய் சுமந்திருக்கும் பொழுது கணவன் ஹிரண்யகசிபு தவத்திற்காக வனத்திற்கு வந்து போகிறாப்புல. கயாதிற்கு வந்து பிறக்க இருக்கின்ற பிள்ளை பிரகலாதன் என்னும் உத்தம பெயர் கொண்டு மிக சிறந்த விஷ்ணு பக்தனாய் விளங்கப் போவதையும் பிரகலாதனின் தலை சிறந்த பக்தி மூலமாக ஒரு நரசிம்மர் அவதாரமே வந்து பூமிக்கு வந்து வர இருக்கிறதையும் வந்து தீர்க்க தரிசனமாக அறிய வந்தவராக வந்து நாரத மகரிஷி வந்து இருந்தார். கயாது மாதாவை வந்து பாதுகாப்புடன் ரிஷி பத்னிகள் பிதுர் பத்னிகளுடன் துணையோடு நாரதர் வந்து பல ஆலயங்களுக்கு வந்து அழைத்து சென்று வழிபாடு செய்ய வைக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் ஆகணும், நல்லபடியாக அந்த குழந்தை பிறக்கணும். நரசிம்மர் அவதாரம் வந்து பூமியில் வந்து தோன்றத்துக்கு காரணமான சிசு அப்படிங்கிறதுனால நாரதர் வந்து ஒவ்வொரு ஆலயங்களுக்காக கயாது வந்து அழைத்து செல்கிறாரு. அதாவது இரண்யகசிப்பு வந்து வரம் பெறத்துக்காக காற்றுக்கு செல்லும் பொழுது தேவேந்திரன் இந்திரன் வந்து கயாது வந்து கடத்திட்டு போயிடுவாப்புல. அவரிடமிருந்து நாரதர் வந்து மீட்டு அவருக்கு வந்து நல்ல அடைக்கலம் தந்து பல்வேறு ஆலயங்களுக்கு அழைத்து சென்று அவரை வந்து வழிபாடு செய்ய வைப்பார். அந்த வகையில் வந்து இந்த ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கிளி வந்து எப்பயுமே ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அந்த கிளி இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தில் வந்து நாரத மகரிஷி கயாதுவுக்கு வந்து முதல் முறையாக ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற அந்த விஷ்ணு மந்திரத்தை வந்து உபதேசம் செய்வார். அவர் உபதேசம் செய்யும் பொழுது கருவில் இருக்கக்கூடிய பிரகலாதரும் வந்து கேட்டுக்கொண்டு முதலாக விஷ்ணுவை வந்து பிரகலாதர் வந்து கருவிலிருந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால தான் இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கருவில் இருக்கக்கூடிய அந்த சிசு வந்து 8 மாத காலமும் வந்து நல்ல முறையில் வந்து வளர்ந்து சிசேரியன் இன்றி சுகப்பிரசவமாக வந்து ஜனனம் வந்து சித்திக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து செல்லக்கூடிய பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. மாதிரி கர்ப்பம் தரிப்பாங்க, அடிக்கடி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அபாசனம் ஆயிரும். அந்த கரு வந்து அவங்க கர்ப்பப்பையிலே வந்து தங்காது. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்களும் கேட்டை நட்சத்திர தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது கர்ப்பம் தரித்தவங்களோட கரு வந்து நல்லபடியாக தங்கி அவங்களுக்கு வந்து நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இப்பொழுது ராமானுஜரோட குருவான பெரிய நம்பிகளுக்கு வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் வந்து முக்தி வழங்கினதாக வந்து சொல்லப்படுது. அந்த வரலாறை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ராமானுஜர், அவரோட குரு பெரிய நம்பிகள், அவரோட சீடர் கூரத்தாழ்வார் ஆகியோர் வந்து ஸ்ரீரங்கம் தலத்தில் தங்கியிருக்கிறாங்க. அப்பொழுது ராமானுஜரோட புகழ் மற்றும் அவரோட பெருமைகளை வந்து பொறுத்து கொள்ள இயலாத சோழ மன்னன் ஒருவர் வந்து அவரை வந்து சிறைப்பிடிக்கிறதுக்கு வந்து உத்தரவிடுறாரு.
படை தளபதிகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மன்னர் கூறியதற்கிணங்க ராமானுஜர் வந்து சிறை பிடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா, அந்த படை தளபதிகள் மற்றும் வீரர்களுக்கு வந்து ராமானுஜர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு தெரியாது. அதனால கூரத்தாழ்வார் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு வெண்ணிற ஆடை அணிந்து ராமானுஜர் மாதிரியே உட்காந்து அந்த வீரர்களிடம், "நீங்கள் தேடி வந்த ராமானுஜர் நான் தான்" அப்படின்னு சொல்லி கூரத்தாழ்வார் வந்து சொல்லுவாரு. உடனடியாக அந்த வீரர்களும் வந்து ராமானுஜர் அப்படின்னு சொல்லி நினைச்சு கூரத்தாழ்வாரையும், பெரிய நம்பிகளையும் வந்து கைது செய்து மன்னர் இருக்கக்கூடிய அரசவைக்கு வந்து அழைத்து செல்வாங்க. அரசவைக்கு சென்றதும் சோழ மன்னன் வந்து, "எங்கள் மதமே வந்து உயர்ந்தது" அப்படின்னு சொல்லி எழுதி குடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி பெரிய நம்பிகளிடமும், கூரத்தாழ்வாரிடமும் சொல்லுவாங்க. ஆனா வந்து அவங்க வந்து சம்மதம் தெரிவிக்காதனால, "உங்களோட கண்ணை வந்து நோண்டி உங்கள நான் வந்து குருடாக்க போறேன்னு" மன்னன் சொல்லுவாரு. மன்னன் சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கூரத்தாழ்வார் தனது இரு கண்களையும் வந்து பேர்த்து மன்னர்ட்ட வந்து குடுத்துருவாரு. அதன் பிறகு பெரிய நம்பிகளோட கண்களையும் வந்து சோழ மன்னன் வந்து குருடாக்கிருவான். தனது 105 வயதில் இரு கண்களையும் இழந்த பெரிய நம்பிகள் வந்து தனது சீடன் கூரத்தாழ்வார் மற்றும் தனது மகள் திருத்துழாயோடு அங்கேருந்து கிளம்பி வருவாப்புல. இந்த வரலாறை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா, அபயகஸ்த ஆஞ்சநேயர் வந்து அருள் பாலிக்கிறாரு. ஆஞ்சநேயர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்கள் மற்றும் துன்பங்கள்ல இருந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து நம்மை வந்து காத்து அருள் பாலிப்பார். அபயகஸ்த ஆஞ்சநேயரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். தனது இரு கண்களையும் இழந்த நிலையில் தனது சீடன் கூரத்தாழ்வாரோடு தனது மகள் திருத்துழாயோடு நடந்து வருவார் பெரிய நம்பிகள். ஒரு குறிப்பிட்ட தூரம் நடந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு பெரிய நம்பிகள் வந்து, "என்னால் இதுக்கு மேலே வந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நான் இங்கேயே வந்து ஜீவனை வந்து தியாகம் பண்ண விரும்புகிறேன்" அப்படின்னு சொல்லுவார். அதற்கு வந்து கூரத்தாழ்வார் சொல்லுவார், "ஏதாவது ஒரு வாகனத்தை வந்து நான் ஏற்பாடு செஞ்சு தரேன். நம்ம எப்படியாவது ஸ்ரீரங்கம் போயிடலாம். ஸ்ரீரங்கம் போனதுக்கு அப்புறமேட்டு உங்களோட ஜீவனை வந்து பிராண தியாகம் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லுவார். அதற்கு வந்து, "நீ சொல்கிற மாதிரி நான் ஸ்ரீரங்கம் போய் என்னோட உயிர் தியாகத்தை வந்து நான் செய்தேன் அப்படின்னா, எல்லாரும் மோட்சம் கிடைக்கணும்னா ஸ்ரீரங்கம் தான் போகணுன்னு எல்லாரும் ஸ்ரீரங்கத்துக்கே கிளம்பிடுவாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் எம்பெருமான் நாராயணன் வந்து எனக்கு வந்து மோட்சம் தருவார்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருந்த இடத்துலையே வந்து தனது சீடன் கூரத்தாழ்வாரோட மடியில் வந்து தனது தலையை வைத்து, தனது மகளான திருத்துழாயோட தொடையில் வந்து தனது கால்களை வைத்து வரதராஜ பெருமாளை வந்து வழிபாடு செய்வார். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா, வரதராஜ பெருமாள் இந்த தலத்தில் வந்து பெரிய நம்பிகளுக்கு வந்து காட்சியளித்து அவருக்கு வந்து முக்தி வழங்கியதாக வந்து சொல்லப்படுது. இப்போ வந்து நம்ம பெரிய நம்பிகளோட சன்னதிக்குள்ளார வரோம். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாளில் இந்த தலத்தில் வந்து சிறப்பான முறையில் ஹோமங்கள் பூஜைகள் நடைபெற்றாலும், மார்கழி மாதம் வரக்கூடிய கேட்டை நட்சத்திர நாளில் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பெரிய நம்பிகளுக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும். ஆலயம் வரக்கூடிய பக்தர்கள் இந்த இடத்துல வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யலாம். வந்து பெரிய நம்பிகளோட திருவரசை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். பெரிய நம்பிகள் வந்து இந்த தலத்திலேயே வந்து முக்தி பெற்றதாக வந்து சொல்லப்படுது. காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் அவரோட பிரார்த்தனைக்கு இணங்க இந்த தலத்தில் வந்து தோன்றி பெரிய நம்பிகளுக்கு வந்து முக்தி வழங்கிய தலமாக காணப்படுது. அதனால் வந்து ஸ்ரீரங்கத்துக்கு இணையாக முக்தி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக பசுபதி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வரதராஜ பெருமாள் ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்கள்லாம் மறுபடியும் வளம் வரலாம். ஹரி ஓம் ராமானுஜாயாய நமக. இந்த திருக்கோயில் வரலாறு சுருக்கமாக அடியேன் சொல்ல இருக்கிறேன். இந்த ஐயம்பேட்டை என்ற ஊருக்கு அருகில் உள்ளது பசுவதிகள் கிராமம். இந்த கிராமத்தில் ராமானுஜருடைய குருவான பெரிய நம்பிகள் திருவருஷவாணி என்று சொல்லப்படுகிறது. அதாவது 1028 ஆண்டுகள் பிறந்தது. மார்கழி மாதம் கேட்டை நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் பிறந்தவர் பரத்வாஜ கோத்திரம் வரும். அவருடைய 105வது வயசில் கங்கை கொண்ட சோழ மன்னன் சிவன் தான் பரம்பொருள் என்று எல்லோரையும் கையொப்பமிடும்போது, அது ராமானுஜர் ஒத்துவிட்டால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு மக்கள் உத்தரவிட ராமானுஜரை அழைக்க ஆளை இருக்கும்போது காவலாளியை கண்டாலும் கொஞ்சம் அச்சம். அப்போ ராமானுஜர் மேல்கோட்டைக்கு போயிருந்த நேரம். அப்போ அவருடைய சீடர் கூடப்பாளன் தன் குருவுக்கு ஆபத்து சொல்லி தான் ராமானுஜர் சொல்லிட்டு அவர் இல்லத்தார் அவர் துறவுரம் கொண்டு செல்ல. பெரிய நம்பிக்கு 105 வயசு. அவருடைய மகள் அத்துலா 3 பேரும் பங்கை கொண்ட சோழத்தில் பிரான்ச்சு கும்பகோணத்தில் அதையார் என்ற இடம் பிரான்ச்சு. அங்கே அழைத்து வந்து ஒரு வாரம் விவாதம் நடக்குது. எனக்கு பெருமாள் தான் மூல தெய்வம், அவன் தான் பரம்பொருள், இது அரச நாணய அரசியல் மீண்டு இருந்தால் உங்களுக்கு என்ன தெரியுமான்னாரு. நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன், நானும் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்கிற. அதனால் அவர் கண்களை அரசன் பின்கிட்டார். அதை பார்த்த பக்கத்தில் கூடப்பாழ்வான் கடுமையான கோடம் கொண்டு, உன் ஆட்சியில் எப்பேர் கொடுமை நடக்குது, உன்னை பார்க்கறது பாவம், நீ என்னை கண்ணை பிடுங்க வேண்டியது நானும் பிடுங்கன்னு தன் கண் நகங்களால் கீண்டேறிய அத்துலா வழிகட்ட 20 கிலோமீட்டர் பசு 20 கிலோமீட்டர் வரும்போது அவருக்கு அந்திம காலம் 105 வயசு. அப்போ கூடப்பாழ்வான் காஞ்சி வரதற்கு சேவை செய்வதோடு பேசுவார். அவரை தோத்திரம் பண்ணும்பொழுது காஞ்சியோடு எழுந்தொழி, இவ்வாளுக்கு இங்கேயே நான் மோட்சம் கொடுத்துட்டேன்,
இவாள் இங்கே திருவருஷம் பண்ணிட்டு இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் தான் ஆணையத்துலாக வழக்கு இங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுக்கிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு போயிட்டாங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போனதும் அவருக்கு கண்களை கொடுத்தார் பெருமாள். ரைட் சைடில் கீழ்கிட்ட அவர் சன்னதி உண்டு. அவருடைய பாரம்பரியம் தான் எங்களுக்கு சமஸ்காரம் செய்து வச்சுட்டு வர்றாங்க. ஐயம்பேட்டையை வச்சுட்டு வர்றோம். இந்த கோயில் ஆதி காலத்தில் வந்து இந்த மூதாதைகள் பூஜை பண்ணிட்டு வர்றாங்க. இது பிறகு சொந்தமான கோயில். இப்போ நாளடைவில் ராமானுஜருக்கு தெரிந்து ஒரு சில ஆண்டுகளில் அவர் வந்து இந்த கோயிலை கட்டி வச்சதாக வரலாறு. ஆனால் அவுரங்கசீப் காலத்தில் இது பாலடைந்து போய்விட்டது. எங்கள் மூதாதைகள் இங்கே நிலவரம் இருந்ததுனால வந்து அங்கே மட்டும் திருவருஷ பூஜை பண்ணிட்டு போயிட்டே இருந்தாங்க. அதை கேட்டன் சத்தத்துக்கு அமாவாசைக்கு இங்கே பிரசாதம்லாம் வழங்கி சேவை செஞ்சாங்க. அதன் பிறகு இப்பொழுது தற்காலத்தில் ஒரு 50 இயர்ஸில் நாங்கள் இளைய தலைமையில் இது நல்ல டெவலப் பண்ணி இவருடைய வம்சாவளியை கண்டுபிடித்தோம். ஸ்ரீரங்கத்தில் சுந்தரராஜ பிரிவினர்கள் என்பவர் நம்மை வந்து நாடி இதுதான் அவருடைய திருவருஷம் என்று அவரும் ஒத்துக்கொள்ள அவருடைய சீடர்கள் எல்லாம் இங்கே வந்து தெய்வ தரிசனம் பண்ணி எங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை வருட்டி இப்பொழுது ஒவ்வொரு மாதம் ஜேஷ்டா நட்சத்திரத்துக்கு பரிகார ஸ்தலமாக திருமணத்தடை சந்தான பக்கம் தொழிலை பற்றி உள்ளவங்க இந்த சன்னதியில் வந்து ஓமத்தை கலந்து சிறப்படைகிறார்கள். நிறைய ஸ்டேட்லேருந்து வெளிநாட்டிலேருந்துலாம் வந்து சேவிக்கிறாங்க. அவருக்கு நல்ல கிடைக்கிறது. எங்களுக்கு வந்து பண்டு கிடையாது. இங்கே திருமணங்கள் 60 சஷ்டிப்த பூர்த்தி சதாபிஷங்கள்லாம் சிம்பிளாக நடத்தி அதனுடைய இன்கம் வச்சு நாங்கள் இந்த கோயிலை நடத்திட்டு வரோம். இதுதான் இந்த சுருக்கமான வரலாறு. கோயில் திறந்துருக்க நேரம் சொல்லுங்க சார். கோயில் திறந்திருக்கிற நேரம் நாங்கள் வெளியே எங்களுக்கு சம்பளம் ஃபண்டு கிடையாது. நாங்கள் காலை 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருப்போம். மாலை 5 மணியிலேருந்து 7 மணியில் இருப்போம். இது விதிவிலக்கா சனிக்கிழமை மட்டும் மக்கள் அதிகம் வர்றதுனால காலையில் 10:30 மணி 10:30 வரைக்கும் இருப்போம். சாயந்தரம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்கள் பாகவதர்கள் சேவாக்கு செய்வதனால 5 மணியிலேருந்து 8:30 மணி வரையும் நைட்டு சனிக்கிழமை மட்டும் வந்து இதுதான் விதிவிலக்கு இந்த கோயிலில். கோயிலுக்கு ஒரு பஸ் ரூட்டு சொல்லுங்கள் சார். பஸ் ரூட் கோயிலுக்கு ஒரு பஸ் வந்து தஞ்சை டு கும்பகோணம் ரூட்டு. அது மடையில் பசுபதி கோயில் என்ற ஸ்டாப்பிங் வரலாற்று பெருமாள் செல்லுமணியை போட்டிருக்கும். நாங்கள் வரலாம். ஓகே சார். ஐயம்பேட்டையிலேருந்து 2 கிலோமீட்டர், தஞ்சாவூர்லேருந்து 15 கிலோமீட்டர். சரி. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட பட்டாச்சாரியார் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்து வச்சார். இப்போ இந்த ஆலயம் வந்திருந்த சில பக்தர்கள் வந்து தங்களுக்கு வந்து இந்த ஆலயம் வந்ததால் ஏற்படக்கூடிய அந்த அனுபவங்களை வந்து நம்மிடம் வந்து எடுத்து வைக்கிறாங்க. வாங்க அதையும் நம்ம வந்து கேட்டுடலாம். எந்த ஊர்லேருந்து வரீங்க சார்? வடலூரா? எத்தனை வருஷமாக வரீங்க இந்த கோயிலுக்கு? ஒரு வருஷம் கேட்டே வந்துட்டு இருக்கீங்களா? எல்லாத்துக்கும் வரல, ஒரு 3-4 தடவை வந்திருக்கு. நல்லா இருக்குங்களா? என்ன வேண்டுதலாக வந்திருக்கீங்க? தொழில் இருக்கு. நீங்கள் வந்ததுலேருந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? பரவாயில்ல சார். நீங்கள் எந்த ஊருங்க சார்? சென்னையிலேருந்து வரீங்களா? எத்தனை தடவை வந்துட்டு இருக்கீங்க சார்? இதான் ஃபஸ்ட் டைமுங்களா? பிறந்த நாள் இன்றைக்கி தான் கேட்ட நட்சத்திரம் சார். எப்படி? கார்த்திகை மாதம். கார்த்திகை சார். நீங்கள் சார்? திருப்பூர். 2-3 தடவை உங்கள் சேனல் ஆன்மீகத்துடன் நட்பு. இதான் ஃபஸ்ட் டைமா சார்? சென்னையிலேருந்து வந்திருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செல்லில் பார்த்துட்டு இந்த கோயில் இருக்குன்னு இன்னைக்கு தான் வந்திருக்கோம். பொண்ணுக்கும் கேட்டேன், பையனுக்கும் கேட்டேன். சரி. அதனால இங்கே வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சரி. சொல்லுங்கள் சார். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? சேலம், கோவனாபுரம், சேலம். நீங்கள் கேட்டை நட்சத்திரமா? கேட்டை நட்சத்திரம். இதான் முதல் தடவை வரீங்களா சார்? ஆமாம், இதுதான் முதல். சரி. உங்களுக்கு யார் இங்கே கோயில் இருக்குன்னு உங்களுக்கு யார்? நாமக்கல் பேர் சொல்லுங்கள். நவநீத கிருஷ்ணன். நாமக்கல் நவநீத கிருஷ்ணன். சரி, வாங்க சார். குடும்பம், உற்றம், சுற்றம், அலுவலகத்தில் தனக்கு மதிப்பில்லாது போனதே அப்படின்னு சொல்லி வருந்தி வாழக்கூடியவர்கள் வந்து நன்மதிப்பான வாழ்வு பெறத்துக்கு வந்து வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வாழ்க்கையில் வந்து பலருக்கும் வந்து நெடுங்காலமாக வந்து நிறைவேறாத நிறைய ஆசைகள் வந்து இருக்கும், நிறைய ஏக்கங்கள் வந்து இருக்கும். சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு அன்புக்காக ஏங்கி இருப்பாங்க, அல்லது வந்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்காம நெடு ஆண்டுகளாக வந்து காத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க, அதே மாதிரி வந்து நிறைய ஆலயங்களை தரிசனம் செய்ய போகும்பொழுது நிறைய தடங்கல்கள் வரக்கூடியவங்க, மன அமைதி வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். கேட்டை நட்சத்திர தேவி வந்து அனைத்து நட்சத்திர தேவிகள் மற்றும் 33 கோடி தேவர்களோடு விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொண்டாடிய தலம் அப்படிங்கிறதுனால
மாசி மாதம் 1ஆம் தேதி வரக்கூடிய விஷ்ணுபதி நாளில் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நல்ல வேலை வந்து கிடைக்கும். நம்ம சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை வந்து கிடைக்கும். பெற்றோர்களை வந்து பேணி பாதுகாக்காமல் வந்து அதனால் நமக்கு ஏதாவது சாபங்கள் குறைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இந்த ஆலயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பசுபதி கோயில் பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் வந்து திருக்கைலாய யாத்திரை, பன்னீரு ஜோதிர்லிங்கம் தரிசனம் ஆகியவற்றை நிறைவு செய்த பிறகு வான்மார்க்கமாக முதலாக பசுபதி கோயில் வளாகத்தில் வசிஷ்ட ரிஷி, அருந்ததி ரிஷிகா, 7 பசுமாதர்கள் வந்து இறங்கிய காலை, அங்கே அகஸ்திய ரிஷி, லோபமாதா ரிஷிகா, அத்ரி ரிஷி, அனுசிய ரிஷிகா, பரத்வாஜ ரிஷி, சுசீல ரிஷிகா, கௌதம ரிஷி, அகல்ய ரிஷிகா, வாமாக்ஷநாய ரிஷி, அபர்ண ரிஷிகா, சாலிய மகரிஷி, பத்மாவதி ரிஷிகா, யக்னவல்கியர், சார்கிய மைத்ரிய ரிஷிகா ஆகிய 7 சப்த ரிஷி வழிபாடு செய்து குழுமியிருந்த தலமாக சப்த மங்கை தலங்களில் ஒரு தலமான பசுபதி கோயில் பசுபதீஸ்வரர் கோயிலில் வந்து அவங்க வந்து குழுமியிருக்காங்க. மேலும் வந்து பசுபதி கோயிலில் அருள் பாலிக்கக்கூடிய பசுபதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது சப்த ரிஷிகள் வந்து 12 ஜோதிர்லிங்க ஆலயங்களில் தரிசனம் செய்த அவர்களோட புண்ணிய பலன்களை வந்து நமக்கு வந்து தர்றதா வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால் வந்து சப்த ரிஷிகள் வழிபாடு செய்த 12 ஜோதிர்லிங்க தலங்களோட புண்ணிய பலனை ஒரே நேரத்தில் பெறுறதுக்காக பசுமங்கை என்று அழைக்கக்கூடிய பசுபதீஸ்வரர் கோயிலில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு வந்து சித்திக்கும். நமது மீனா வைஷ்ணவி தேவி டூர்ஸின் மூலமாக 25/1/2026 ஞாயிற்றுக்கிழமை ரத சப்தமி வரக்கூடிய நாளில் சப்த மங்கை தல யாத்திரையில் வந்து பசுமங்கை தலத்தையும் வந்து தரிசனம் செய்ய இருக்கின்றோம். இந்த யாத்திரையில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் 7994347966 அப்படிங்கிற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு யாத்திரைக்கான கட்டணம் ரூபாய் 2000 வந்து 9655896987 அப்படிங்கிற எண்ணில் வந்து செலுத்தி சப்த மாதர்கள் வழிபாடு செய்த 7 சிவாலயங்களையும் ரத சப்தமி நாளில் ஒரே நாளில் வந்து தரிசனம் செய்து 7 ஜென்ம பாவங்களையும் வந்து நீக்குமாறு கேட்டுக்கிறேன். ரத சப்தமி வர நாளில் சப்த மாதர்கள் வழிபாடு செய்த 7 சிவாலயங்களையும் ஒரே நாளில் வழிபாடு செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவங்களும் நீங்கும், தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். ஆண்கள் வழிபாடு செய்யும் பொழுது 7 ஜென்ம பாவங்கள் நீங்கும், பெண்கள் வழிபாடு செய்யும் பொழுது தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். அதனால் வந்து இந்த யாத்திரையில் வந்து அனைவரும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனோட அருளை வந்து பெறுமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா. நன்றி. ஓம்.